விடயம் என்ன அப்படின்னா, இரண்டு தனி நபர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு கருத்து வேறுபாடுன்றது இன்னைக்கு ஈழத்தமிழர்களிடையேயும் அதே மாதிரியாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடையேயும் பாத்தீங்கன்னா ஒரு சில அவர்கள் பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய விதத்துல சில கருத்துகள் மாறி மாறி பரிமாறப்பட்டிருக்கிறதோ என்கின்ற மாதிரியாக எண்ணக்கூடியதாக ஒரு விடயம் ஒரு நடந்தேறி இருக்கின்றது. குறிப்பாக அந்த இரண்டு நபர்களும் தங்களுக்கு இடையிலே தனிப்பட்ட ரீதியாக அவற்றை அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் இவ்வளவுக்கு அது பேசுபொருளாக இருக்குமா என்றால் இல்லை. வணக்கம். சங்கவி, அதாவது எனக்கு ஒரு நண்பர் அடிச்சு சொன்னார், இப்படி யூடியூப்ல உன்னை பற்றி ஒரு புகார் வந்திருக்கு, போய் பாருண்டு. என்னடான்னு போய் பார்த்தா சங்கவின்ற வீடியோ. ஸோ இந்த பெண் உண்மையாக சொல்ல போனால் அருமையாக செய்தி வாசிக்கக்கூடிய பெண். நான் பல வீடியோக்களை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு அருமையான விடயங்களை விளங்கப்படுத்தி, அது மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பெண். ஸோ செய்தி வாய்ச்சி கொண்டு போகிறவா திடீரென்னு என்னை பற்றி நியூஸ் போடுறான்னைக்க என்னடா சங்கதி என்று போய் பார்த்தேன். சங்கவின்ற பிரச்சனை என்ன என்று பார்த்த இடத்துல அந்த தப்பி ஓடிய தமிழாக்கள் என்று ஒருவர் வீடியோ போட்டார். உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கும் எனக்கும் பரம்பரை பகை ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் அந்த தப்பியோடிய தமிழாக்கள் என்று புலம்பெயர்ந்த தேசங்கள் எங்களை நோக்கி அம்பை விட்டபடியாத்தான் அந்த அம்புக்கு நான் எதிரம்பு விட வேண்டி வந்தது வழியே, மற்றும்படி எங்களுக்கு ஒரு பரம்பரை சண்டையும் இல்லை, பரம்பரை பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர் சொன்ன கருத்து பிழை, அது ஒரு தவறான கருத்து. அதற்குத்தான் நான் அவருக்கு எதிர்கருத்து பலது சொன்னேன். 2 வீடியோ போட்டேன் அவருக்கு. அது ஒன்று நான் அங்கே புலம்பெயர்ந்த மக்கள்ன்ற வலிமையை சொன்னான், அங்கே அந்த மக்கள் என்ன செய்கிறாருன்றது, அதுக்காக அங்கே வலிமை இழந்தவர்கள் அங்கே வாழ்கிறாருன்னு நான் சொல்லிடுறேன். அதை சங்கவி நீங்கள் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கலாம். அதாவது நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் பல ஆண்டு காலமாக வீடியோ போடுறேன். 2012 வீடியோ போடுறேன். எனக்கு தெரியும் நான் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் எதிர்த்து கொண்டு தமிழர்களுக்கு வீடியோ போடலாது. ஸோ அப்போ நான் மொத்தமாக ஒரு நாளும் சொல்ல போகிறதில்லை. அதை விட எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கொண்டும் இருக்க இயலாது. இது நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இது நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இது உண்மையாக சொல்ல போனால் போடுற வீடியோ நாங்கள் குற்றம் சாட்டுற எல்லாம் ஒரு சிலருக்கு தான், மொத்தமான இல்லை, மொத்தமாக ஈழத்தமிழருக்கே இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சங்கவி விட்ட புள்ளி என்ன, அந்த பையன் தப்பியோடு தமிழாக்கலான்னு முதல் வீடியோ போடுங்க. அந்த வீடியோவை நீங்கள் கண்டுபிடிச்சி அவருக்கு நீங்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்கணும். அதுதான் சரியான நியாயம். ஏன்னா நான் பதிலடி வாங்க வேண்டிய ஆள் இல்லை. ஏன்னா குற்றம் செய்தவன் அவர் தான் குற்றம் செய்தவர். அப்போ அவருக்கு தான் நீங்கள் பதிலடி கொடுத்துருக்கவன். அதாவது தேங்காய் மரம் தென்னை மரம் மாறி எல்லாத்தையும் குதப்பி வச்சு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் வேறு பிரச்சனை இதோட தெரியாமல் நாங்கள் உண்மையாக இருக்கையில் நாங்கள்லாம் அவ்வளோத்துக்கு நான் முட்டாள்கள் இல்லை. உங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் தென்னை மரம் எதுண்டு மாமரம் எதுண்டு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த நிலையில் நான் மொத்த தமிழாக்களையும் சொல்கிறேன்றதை சுட்டி காட்டினதை நிச்சயமாக நான் மறக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். அதிலே மாற்று கருத்தில் நீங்கள் எப்படியும் போடலாம் வீடியோ. நான் அதில் குறைக்க போகிறதும் இல்லை. ஆனால் உண்மை எங்கவும் நிலநிற்க வேணும். அதாவது நான் கதைச்சதில் ஒரு தப்பும் இல்லை. அதாவது நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வுக்காகவும் அடுத்தது அவருக்கு விட்ட ஒரு எதிர் அம்பு தான், அவ்வளவுதான். அதற்கு நான் 2வது வீடியோவில் தெளிவாக ஒரு விடயம்னு சொன்னேன். அதாவது தப்பி ஓடிய தமிழாக்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நாங்களாவது பரவாயில்ல, தப்பி ஓடி வென்று விட்டோம். நீங்கள் தப்பி ஓடி முயற்சி செய்து தோற்று விட்டீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அது உடனே நீங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடாது, பொதுவாக அவருக்கு தான் சொல்கிறேன். ஏன் உண்மையாக சொல்லப்போ நான் இப்போ வந்து பார்த்ததில் கூடுதலான அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படியாவது இப்போ தப்பியோடத்தான் யோசிக்கிறாங்க. அதாவது நான் பார்த்தீங்களா அந்த வசனம் திருப்பியும் தப்பியோட சொல்ல உங்களுக்கு கோபம் பெறும். ஆனால் உண்மையாக சொல்லப்போ உங்களை கோபப்படுத்தணும்ல, அவர் சொன்ன வசனத்தை அப்படியே சொல்கிறேன். அப்போ கூடுதலான மக்கள் வெளிநாடு போகத்தான் விரும்புகிறாங்க இப்போ. ஸோ அப்போ அதைத்தான் சொன்னேன். அப்போ இந்த அரசாங்கமோ அல்லது இந்த நாடோ முந்தைய ஒரு காலத்தில் உங்கள் வாழக்கூடியா இருந்துச்சு, உங்கள் ஒவ்வொரு மக்களும் வாழக்கூடியா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அந்த அரசாங்க ஆட்சி, அதாவது ராஜபக்ச கொள்ளை அடித்து அந்த நாட்டை நாசமாக்கின அப்புறம் அங்கே வாழ இல்லாமல் மக்கள் எல்லாரும் தப்பியோடு தான் விரும்புகிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக திட்டவட்டமாக சொன்னேன். தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அப்படியே திருப்பியும் தப்பாச்சு பேசியிருந்தால். மற்றும்படி எல்லாரும் தமிழர்கள், நானும் தமிழன், நீங்களும் தமிழர், எல்லாரும் தமிழர்கள். நான் ஒரு நாளும் தமிழர்களுக்கு எதிராகவோ தமிழருக்கு அதாவது கேவலமாக வீடியோ போட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை தீர விசாரிச்சு கீழே வேற மேலே வேற எல்லாத்தையும் வீடியோக்களை பார்த்தா அப்புறம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கும் ஒரு உதவிக்கு ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் மறந்துருக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் உங்களை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று கதைச்சினேன். நன்றி, வணக்கம்.